மாமா பீமசேனா அதை கூட வந்துடும். நலவாடி வாழ வேண்டும். என்ன ஜாத காரணம் என்ன? உங்களை ஏன் நினைச்ச தெரியுமா? ஏன் இறந்த என் தந்தையானவர் சொர்க்கம் சேரவில்லையா? நாரத மகாமுனிவர் எங்களை தேடி வந்தார். உன் தந்தை சொர்க்கம் சேரவில்லை என்று கூறினார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்க ராஜசேக வேள்வி செய்ய வேண்டும் என்று கூறினார். அப்படி அவர் நினைத்தார். ராஜசேக வேள்வி என்றால் எங்களுக்கு அனைவருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஓஹோ, வழிமார்க்கு தெரியவில்லை. அதனாலே தங்களை அழைத்து கேட்டார். அதற்குண்டான வழிமார்க்கத்தை சொல்லுவீர் என்று தங்களை அழைத்தேன் சுவாமி. ஓ, ராஜசேக போறீங்களா? மாமா, அதற்காக தான் என்ன அழைத்தீரோ? அதற்காக தான் உங்களை ஜானித்தோம். ராஜசுயாக பல கோடி கஷ்டம் யார் ராஜாமா சாதாரணமா? என்ன கஷ்டமாமா? என்ன கஷ்டமா? பஜா குருகளே எட்டு திக்கு 16 கோணங்கள் அடங்கியது இந்த உலகம். இந்த உலகத்தில் வீராதி வீரோடு யுத்தம் செய்து வெற்றி பெறக்கூடிய ஆள் யார்? நான் இருக்கின்றேன். என் தம்பி அர்ஜுனன் இருக்கின்றான். ஆமா, ஏன் என்ன? சரி, அதனால பொன் போட வேண்டுமே. பொன் போடுறது என்றால் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனது அத்தை லட்சுமி இருக்கின்றார், மகாலட்சுமி. ஓஹோ, சரிதான். பெரியோர் உபதேசம் பெற வேண்டுமே. வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அமர செய்து ஆசனம் கொடுப்பது என்னுடைய வேலையாகும். அது நியாயம்தான், சரியாகத்தான் இருக்கு. வேற என்ன மாமா? இருந்தாலும் ஒரு வீரன் இருக்கான். ஒரு வீரன் இருக்கிறீர்களே, அந்த வீரன் யார்? ஜார்நாதன் என்பவனை
ராஜர்களுக்கெல்லாம் மென்மையாக வழங்கக்கூடிய ஆமா யாகம் ராஜஸ்ரீயாகம். மேலாக செய்யக்கூடிய யாகம். ஆனா அப்படிப்பட்ட ராஜாத்தி ராஜர்கள் இருந்தாதானே அவரை வைத்து செய்ய முடியும். அப்படிப்பட்ட ராஜாத்தி ராஜர்கள் மன்னாரி மன்னரையும் அடித்து விடுத்து ஆரவா செய்து கரத்துக்கு விலங்கை பூட்டி சிறைச்சாலை அடித்து வச்சிருக்கா ஜராசந்தன். அதனால் அவனை கொன்றால் அந்த மன்னாதி மன்னரை சிறை மீட்கலாம், கொன்றவனை கொண்டு வரலாம், அவளை வைத்து ராஜாவை சிறப்பாக செய்து முடியும். ஆமா, இப்போது விடைத்தாருங்கள், நான் சென்று அந்த பெருந்தகனை கொண்டு வருகிறேன். இப்படியே சென்றால் ஜராசந்தனை கொல்ல முடியாது. எப்படி செல்ல வேண்டும்? நீ ஒன்றாக சென்றால் கொல்ல முடியாது. வேறு யார் யார்? நீ ஒன்று, உன் தம்பி அர்ஜுன் ஒன்று, இரண்டு, நான் ஒன்று, மூன்று வருவாக உருவத்தை மாற்றணும். எப்படி மாமா? பிராமணரை தாங்கி போக வேண்டும். பிராமணரியா? ஆமா. என்ன மாமா நீங்கள் உரைப்பது வேடிக்கையாக இருக்கின்றது. நீங்களோ பிராமணர் வடிவம் உங்களுக்கு பொருந்தும். எனது தம்பி அர்ஜுனனோ திரௌபதியை மணமாலை சூடினான். அது பிராமணர் வடிவத்தில். எனக்கு எப்படி மாமா பிராமண வடிவம் பொருந்தும்? இந்த உலகத்திலே பெருத்த பிராமணா இருக்கா, சிறுத்த பிராமணா இருக்கா, கருத்த பிராமணா இருக்கா? அதிலே நீ வெறுத்த பிராமணா. அப்படியே ஆயிட்டு மாமா. ஏன் உரைக்கிறேன்? ஏன்? ஜராசந்தன் கத்தியாலை கண்டால் யானை கண்ட சிங்கம் எப்படி கர்ஜித்து வருமோ தன்மை போல் வருவான். கத்தியாலை கண்டால் கண்டால், ஆனா பிராமணாலை கண்டால் நடக்கத்தோடு மரியாதை கொடுப்பான். மரியாதை கொடுப்பான். அதற்காகத்தான் மூவர் உருவத்தை மாற்றி அங்கே கிரிவீரர் சென்று ஜராசந்தனை கொன்று அந்த அரசர்களை சிறை மீட்டி அதன் பிறகு வந்து ராஜசாக செய்யலாம். அப்படியாகட்டும் மாமா, புறப்படுங்கள். நீங்கள் புறப்படு. என் தம்பிமாரை அழைத்துக் கொண்டு போய் வெற்றியோடி தெய்வங்களை பெற்று வாருங்கள். நான் விளைத்திருக்கிறேன். ஆகட்டும், சென்று வாருங்கள். விடைத்தாருங்கள், சென்று வருகின்றோம். ஆகட்டும் அப்பா, சென்று வாருங்கள். போயாங்க போயாங்க. இந்த வடிவத்துக்கேற்ற பெயரை வேண்டும் அல்லவா? நான் மாயவேதியர், நீ வீரத்து சிறந்தவர் வீரவேதியர், நீ விஜயவேதியர். அப்படியாகட்டும் மாமா. மூவருமாக இப்படி பெயரை வைத்து வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம் பார்த்தாயா? இந்த உரிகை பின்னாடி வந்து ஆடியே தேடியே இதுதான் ஆபத்து வேலையில் அளிக்கக்கூடிய ஆராய்ச்சி மணி பேரி என்று அழைக்கலாம். எதற்காக யார் இந்த பேரியை கட்டியிருப்பது? இது எப்படி வந்தது? யார் கட்டியது தெரியுமா? யார் மாமா? ஜராசந்தன் தந்தை மரகத மன்னர். ஓ, மரகத மன்னர். ஆமா. அவர் ஆட்சி செய்யும் காலத்திலே மாமிசாதன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கனானவன் காலையாக அவதாரம் கொண்டு இந்த நாட்டு மக்களை எல்லாம் கொண்டு குவித்திருந்தானாம். துன்புறுத்தி வந்தான். அதை
பார்த்து கண்டறிந்த இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அனைவருமே மன்னரிடத்திலே அமையும் என்று இந்த அரக்கன் வார்த்தையை சொன்னார்கள். அவன் கொல்வது அதை சொன்ன பிறகு அந்த மருதவன் என்ன செய்தார்? ஒரு நாள் தினத்திலே காலையாக வந்தானே மாமிசாதன் அவனை பிடித்து அவனை கொன்று தோலை உரித்து நரம்பை எடுத்து ஆபத்து வேளையில் அடிக்கக்கூடிய பேரிகை ஆராய்ச்சி மணியாக கட்டிருக்கின்றார். இதோ 3 பேரிகை. இதோ இந்த 3 பேரிகை உடைத்தால் இதை ஓசை அறிந்து அவன் என்ன ஆபத்தோ என்று வெளியே வருவான். அதன் பிறகு அவனை கொல்லலாம். இதை ஓசை அறிந்து ஜராசந்தன் வெளியே வருவான். நாமோ இந்த காரண வழியாக நடபாதையாவே வந்திருக்கிறோம். பிராமண வழியத்தோடு ஒரு பச்சையா இருக்கிறது. அது பிராமணர் வீதி இருக்கிறது, பிராமணர் இல்லம் இருக்கிறது. அங்கே சென்று போஜனம் வசித்து வரலாம். இதற்குள்ள ஜராசந்தன் வெளியே வருவான். ஆகட்டும் மாமா, போகலாமா? யார் யாது? ஆபத்து வேலை தண்ணில் அடிக்கூட நாயோசனை அச்சாத்தி வேலையில் அடித்திருந்தவன் கோபம் பெருகுத மந்தி அந்த கொடுமை செய்தோரை அடித்து இழுத்து வர கோபம் பெருகுத மந்தி. யார் அது? நான் இல்லாத வேலையிலே என்னுடைய நாட்டிலே கட்டிருக்கக்கூடிய பேரிகையை உடைத்தவன் யாரு? ஆராய்ச்சி மணியை அடிச்சவன் யாரு? சானாதிபதி வாங்க வைய நான் இல்லாத வேலையிலே ஆராய்ச்சி மணி அடிச்சவன் யாரு? தெரியலங்க. வேலைக்கு வச்சவன் யாரு? பாத்துட்டு வரேங்க. போ. எல்லாம் சோது பாரு நல்லா மருவா சாத்திட்டு நெய்ய சாத்திட்டு தலையை பசித்தா ராமனா குணம் நாய் குணம் நல்ல குணம். யாரு நாய் குணம்? நல்ல குணம். நல்ல குணங்க. பிராமணரை கண்டான் அடக்க ஒடுக்க மரியாதை. ஆமா சத்ராஜை கண்டான் சிங்கம். ஆமா வந்திருக்க குடிங்க பிராமணர். அதுக்குண்டான மரியாதை யாரு கொடுக்கணும்? நீதான் கொடுக்கணும். நானா கொடுக்க முடியும்? ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே ஐயா பெரியோர்களே அறிவு சிறந்தோர்களே அந்த அனரே பிராமணர் வந்திருக்கிறான்னு 2 கரம் எடுத்து
கும்பிட்டு வணங்குறேன் ஐயா. வணங்குற என்ன பண்றானுங்க அவனுங்க? அவனுக்கு உனக்கு சூத்து தரிசனம் காமிக்கிறாங்க. நல்லா கும்பிடு. காலையில நல்ல தரிசனம் பிரம்ம முகூர்த்தத்துல. என்னதுயா அது வணங்க மகாராஜா. அச்சிக்காதீங்க தவறா பேசுனா அச்சிக்காதீங்க பாவம் பேசுனா அச்சிக்காதீங்க. புறமது காட்டுகிறார். ஆமா புறமுது புறமது காட்டுகிறார். புறம் அந்த நரே வந்தனோ இப்படி முறுக்குறான், ஒத்தனும் அப்படி திருப்புறான். ஏடா திரும்புறீங்க டேய்? உன் ஈனமானதா நீ அவன் கும்பிட மாட்டேன். என்ன பண்ற? அடிக்காதீங்க. நீங்க அச்சா எனக்கு வலிக்குது. நீங்க அச்சிக்காதீங்க எனக்கு வலிக்கும். யாரு சொல்லுங்க? அவனுக்கு தொடர்ந்து 3 பேர் ஆயிருக்கா. அது மாதிரி நான் சொல்லலாமா? அவங்க சொல்லலாம். அவங்க தாங்க. எப்படி சார்? ஐயோ அடியாது. தவறா பேசுனா உதவும். சரிங்க. எல்லாம் உங்க ஏய் பிராமணரே யார் நீங்க? என்னடா அவன்? என்ன அப்படி திருப்புறான் அவன்? நீ மாட்டு பாவன்ற என்ன அர்த்தம்? என்னதான் சொன்னாங்க. ஏய், ஏய், ஏய். ராஜா நான் சொல்லலாம். ஆ. நீ சொல்லலாமா? நான் உன தானே வேலை செய்யறேன். அடங்கி பதில் சொல்லுவோம். சரிங்க. யார் நீங்க? யாரு நீங்க? யாரு நீங்க? இங்க வந்தவர் யாரு நீங்க? யாரு நீங்க? இங்க வந்தவர் யாரு நீங்க? பாருங்கள் பட்ட பாபார ஓரே ஓய் பாருங்கள் பட்ட பாபார ஓரே வழிமாறிய மதுரைய குத்தி வந்தீர்களே. வழிமாறிய மதுரைய குத்தி வந்தீர்களோ. வந்தன செய்தாலே ஏற்றுக்கொள்ளாதாரே. இங்கே வந்தவர் யாரு நீங்க? ஐயா பிராமணரே யார் நீங்க? யார் நீங்க? சொல்றீங்களா இல்லையா? யாரு? டேய் இந்த வேணா ஏன் நமக்கு தெரியுமா? டேய் டில்லு. என்ன தூங்குறியா? டேய் டில்லு. வாங்க. வரையலாம் மட்டும். வரேன். அது முக்கியம் இல்ல. வா இல்ல. வெயிட் கிட்டவாடா. ரைட்டா. வண்டியா